ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுவதற்கு முன் தெரிந்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் அண்ட் ஸ்டடி பர்பஸ்க்காக தான். ஸோ அதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணியிருப்பீங்க, இல்லை யாரோ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எதையோ ஒரு விஷயத்தை பார்த்து அப்சர்வ் ஆகியோ இல்லை இம்ப்ரெஸ் பண்ணியோ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படின்றப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ என்னுடைய பர்சனல் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ அது ஏன் அப்படின்றத நான் இந்த வீடியோடைய லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். ஸோ இந்த கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் எதை பேஸ் பண்ணி நகருது அப்படின்றத வந்து கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷனா என்னன்னு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ட்ரேட் பண்ணுறவங்கள 2 விதமாக இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் 2 டைப்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 2த்தையுமே அவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செல்லர்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். ஸோ நார்மலாகவே ஒரு ட்ரேடில் வந்து பை இருப்பாங்க, செல்லர் இருப்பாங்க அப்படின்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ். ஏன் ஆப்ஷன் பையர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா பையில் தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இவங்க ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க அதுலேருந்து எக்ஸிட் ஆகணும் இல்லையா. ஸோ அவங்களோட எக்ஸிட் பார்த்தீங்க அப்படின்னா செல்லில் தான் இருக்கும். ஸோ வந்து அது கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி. ஸோ இதுக்கு ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ். ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸோடைய என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, அவங்களோட என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்கில் தான் இருக்கும். ஸோ அவங்களோட என்ட்ரி செல்லிங் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிட். ஸோ எக்ஸிட் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸிட். ஒன்று வந்து டார்கெட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் அடிச்சதுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் அடிச்சது அப்படின்னா உங்களுக்கு லாஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பட் அதனால் நான் சொல்லிட்டேன். ஸோ எக்ஸிட், அவங்களோட எக்ஸிட் ஆகிறது பார்த்திங்கன்னா பை தான். ஸோ இதுதான் ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செல்லர்ஸ். இவங்களுடைய கேபிட்டல்லே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து லோ கேபிட்டல் இருந்துச்சுன்னா இனஃப். ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிக் கேபிட்டல் இருக்கணும். ஸோ இந்த பிக் கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிக் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி அதில் பிக் ப்ராஃபிட்டும் வரும். ஸோ பிக் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ லோ கேபிட்டல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியாது. அப்படி எடுத்து பண்ணாலும் நம்ம அந்த லோ கேபிட்டலுமே ஃபுல்லாக வலிச்சுட்டு போகும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ட்ரேடில் இருக்கிற ஒரு பெரிய ரிஸ்க்கு. ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இதையும் தாண்டி இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நான் இதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ப்ரீமியம் வந்து உங்களால் பை பண்ண முடியுமா, இந்த ப்ரீமியம்க்கு எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸ்பைரி டேட்டு தெரிஞ்சிருக்கணும். இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி, டிகே, பிஇ, சிஇ, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். பட் நான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுடைய டைப்ஸும் மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செக்மெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை பற்றி செகண்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரிஸ்க் இருக்குது. ஏன் மற்ற ட்ரேடிங்லலாம் ரிஸ்க் இருக்கும், இந்த ட்ரேடிங்கில் வந்து இதில் மட்டும்தான் ரிஸ்க் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மற்ற ட்ரேடிங்லேயும் ரிஸ்க் இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட, பட் இதில் வந்து ஆவரேஜ்லாம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை நீங்கள் அப்சர்வேஷன்லேயும் இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் இது பண்ண முடியும். ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை வச்சு எடுக்காதீங்க. இதை தாண்டி வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எதில் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டை வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ண கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.